ஒரு நாள் காட்டில் ஒரு பெரிய சிங்கம் இருந்தது. அது மிகவும் வலிமையானதும், எல்லா விலங்குகளும் அதைக் கண்டு பயப்படுபவையாக இருந்தன. ஒரு நாள் அந்த சிங்கம் தூங்கிக் கொண்டிருந்தது. அப்போது ஒரு சிறிய எலி அதின் மீது தவறாக ஓடிவிட்டது. சிங்கம் கொதித்து எழுந்தது. சிங்கம், நீ என்னைச் சறுக்கலாமா? உன்னை இப்போதே சாப்பிடப் போறேன். எலி நடுங்கி, தயவு செய் சிங்கராஜா, என்னை விட்டுவிடு. ஒரு நாள் நான் உனக்கு உதவலாம். சிங்கம் சிரித்து, நீயா எனக்கு உதவப் போகிறாய்? சரி, போ, இந்த முறை உன்னை விட்டுவிடுகிறேன். ஒரு சில நாட்கள் கழித்து சிங்கம் வேட்டைக்காரர்கள் வைத்த வலைக்குள் சிக்கிக் கொண்டது. அது கர்ஜித்துக் கொண்டே உதவிக்காக கத்திக் கொண்டிருந்தது. அப்போது அந்த எலி வந்தது. எலி, கவலைப்படாதீங்க ராஜா, நான் உங்களை விடுவிக்கிறேன். எலி தன் கூரிய பல்லால் வலையை கடித்து சிங்கத்தை மீட்டது. சிங்கம் மகிழ்ச்சியடைந்தது. சிங்கம், நீ எனக்கு பெரிய உதவி செய்தாய், நன்றி என் நண்பனே. அந்த நாளிலிருந்து சிங்கமும் எலியும் நல்ல நண்பர்களானார்கள். எனவே குட்டீஸ், இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நாம தான் பெரியவர்கள் என்பதால சின்னவர்களால் உதவ முடியாது என்று நினைக்கக் கூடாது. அனைவருக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. நேரம் வரும்போது ஒவ்வொருவரின் முக்கியத்துவமும் தெரிய வரும். ஓகே குட்டீஸ், இன்னொரு ஸ்டோரியில பாப்போம்.